தேவமாதாவின் வணக்க மாதம் 8ஆம் நாள். கர்த்தர் மனித அவதாரம் எடுத்த பரம ரகசியத்தில் புனித கன்னி மரியாவின் மகிமையை விளக்குகிறது. 1. இந்த பரம ரகசியத்தில் புனித கன்னி மரியா உலகத்துக்கெல்லாம் ராக்கனியாக நியமிக்கப்பட்டாள். 2. சகல வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டது. 3. சர்வேஸ்வரனுடைய தாயாக உயர்த்தப்பட்டது. 1. சுதனாகிய சர்வீஸ்வரன் கன்னி மரியாவின் உதரத்தில் மனித உருவை எடுத்து அன்னைக்கு மெய்யான மைந்தனானார். அன்னையுடைய மைந்தன் அரசர்க்கெல்லாம் அரசருமாய் சகலருக்கும் ஆண்டவருமாய் அளவில்லாத மகிமை பிரதாபம் உடையவருமாய் இருந்தாலும் அவர் மற்ற பிள்ளைகளைப் போல தமது தாயாகிற கன்னிமரியாவுக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த பரிசுத்த கன்னிகை ஆண்டவருக்கு ஆண்டவளுமாய் எல்லோருக்கும் ராக்கினியுமாய் எண்ணிய மகிமை பெற்றவராக இருக்கிறாள் என்று சொல்ல அவசியமில்லை. ஆகையால் அதிசயத்துக்குரிய தேவமாதா உயர்ந்த அரியணையில் இருக்கிறதையும் சம்மனசுகள் மாத்திரமல்ல மோட்ச அரசராகிய இயேசுநாதர் முதலாய் அவள் விருப்பத்திற்கு இசைந்து நடப்பதை குறித்து மகிழ்ச்சியுற்று அன்னைக்கு கீழ்ப்படிந்த குமாரனை ஆராதித்து தேவமாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை பற்றி தோத்திரம் சொல்லுவோமாக. 2. கன்னிமரியா தமது திரு உதரத்தில் சுதனாகிய சர்வீஸ்வரனை கற்பந்தரித்த வேளையில் உலக செல்வங்களை அடையாமல் சகல ஞான செல்வங்களையும் சம்பூரணமாய் பெற்று கொண்டாள் என்பதற்கு சந்தேகமில்லை. இதில் அறிய வேண்டியதாவது, இந்த பரிசுத்த கன்னிகையானவள் சர்வீஸ்வரனுடைய தாயாவதற்கு முன்னே சகல வர பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் ஞான செல்வமாகிய இந்த வர பிரசாதங்கள் அன்னைக்கு சொந்த பொருள் என்று எண்ணாமல் சர்வீஸ்வரனுக்கு சொந்த நன்மை என்று சொல்ல வேண்டி இருந்தது. அன்னை தேவ தாயார் ஆன பின்னர் சகல ஞான செல்வங்களையும் உடையவருமாய் சர்வ வர பிரசாதங்களுக்கும் காரணமாய் இருக்கிற சுதனாகிய சர்வீஸ்வரன் அன்னையின் மைந்தனானதால் அவர் கொண்டிருக்கிற ஞான நன்மைகளை எல்லாம் பங்கிடும் மத்தியஸ்தியாக விளங்குகின்றாள் அன்னை. அப்படி இருக்க கன்னிமரியா மோட்ச நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறாள் என்பது பற்றி நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வர பிரசாதங்களை மிகுந்த தாழ்ச்சியுடன் அன்னையுடன் கேட்போமாக. 3. சுதனாகிய சர்வீஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து உற்பவித்த நேரத்தில் கன்னிமரியா மற்ற மனிதர்களைப் போல ஆண்டவருக்கு அடிமையாய் இருந்தாலும் தமது தேவதாய் தத்துவத்தில் தன்னை சுதந்திரத்தினால் சகல மோட்சவாசிகளால் வணங்கப்பட உள்ளார். அப்படிப்பட்ட தன்மை எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறதென்று சொல்ல வேண்டுமானால் சர்வீஸ்வரன் அன்றி வேறொருவராலும் சொல்ல முடியாது. சம்மனசுகள் முதலாய் அன்னையை குறித்து சதா காலமும் பிரசங்கம் செய்து அன்னையுடைய உன்னத தன்மையை சொல்லி காட்டுவதற்கு துடிதுடித்தாலும் தகுந்த விதமாய் அன்னையை கொண்டாடவும் புகழவும் சக்தி அற்றவர்களாய் இருப்பார்கள். இப்பேற்பட்ட மகிமையும் வல்லபமுள்ள பரம தேவதாயை நாமும் நம்மால் கூடின மட்டும் ஸ்துதிப்போமானால் அன்னை நமக்கு தேவையான உதவிகளை கொடுக்க தவற மாட்டாள் என நம்பிக்கையாய் இருக்க கடவோம். புதுமை. பரிசுத்த திருச்சபை தனக்கு நேரிடும் சகல தீமைகளிலும் தேவமாதாவின் ஆதரவை தேடுகிறது வழக்கம். பரிசுத்த கன்னிகையோவெனில் தம்மிடம் வருகிறவர்களை மறுத்து தள்ளாமல் எப்பொழுதும் தமது வல்லபத்தையும் கிருபையையும் காண்பிக்க சித்தமானார். லெப்பாந்தோ என்னும் போரில் தேவராக்கினி கிறிஸ்தவர்கள் மேல் வைத்த கிருபை விசேஷமாய் விளங்கத் துலங்கியது. எவ்வாறெனில் 1571 ஆண்டில் முகமதியர்
தாங்கள் அடைந்த வெற்றிகளைக் கண்டு மிகுந்த கர்வம் கொண்டு சகல கிறிஸ்தவர்களையும் தங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டுமென்றும் சகல தேவாலயங்களின் மீதும் தங்கள் வேதத்தின் அடையாள கொடியை திருச்சிலுவை கொடிக்கு பதிலாய் வைக்க வேண்டுமென்றும் தங்களுடைய அரசனை உலகில் எங்கும் ஏகாதிபதியாய் நியமிக்க வேண்டுமென்றும் தீர்மானித்தார்கள். இந்த அகங்கார எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க பெருமளவில் படைகளை சேர்த்து அநேக போர் கப்பல்களை சேகரித்து பல ராஜ்யங்களை அழித்து பட்டணங்களையும் பிடித்து கடைசியாய் இத்தாலிய நாட்டை தங்கள் கைவசமாக்க வேண்டுமென துணிந்தார்கள். அக்காலத்தில் திருச்சபையை ஆண்டு வந்த 5ஆம் பத்திநாதர் பாப்பரசர் அத்தகைய தீமையை களையும்படியாக தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி திருச்சபையில் எங்கும் பக்தியுள்ள ஜனங்கள் யாவரும் 153 மணி ஜபத்தை செய்ய கற்பித்து கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி வருமென்று தளராத விசுவாசத்தோடு இருந்தார். யுத்த களத்தில் சிலுவை கொடியை உயர்த்தும்படி கிறிஸ்தவர்களுடைய சேனாதிபதிக்கு அவர் அனுப்பும் போது தேவமாதாவின் உதவியினால் வெற்றி வருமென்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று சொல்லி அனுப்பினார். அதனால் மிகுந்த சந்தோஷப்பட்டு தளவாய் கப்பலேறி பகைவர்களுக்கு எதிராக போனார். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போர்க்கப்பல்கள் பகைவர்களுடைய கப்பல்களுக்கு அதிக குறைவாய் இருந்த போதிலும் பின்வாங்காமல் போருக்கு நின்றார்கள். போர் தொடங்கும் நேரத்தில் பாப்பானவர் அனுப்பின சிலுவை கொடி உயர்த்தப்படுகிறதை கண்டு கிறிஸ்தவர்களுடைய போர் வீரர் எல்லோரும் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசு கிறிஸ்து நாதருடையவும் பரிசுத்த கன்னி மரியாவுடையவும் திருநாமங்களை உச்சரித்து தேவ காரியத்துக்காக எங்களுடைய இரத்தமெல்லாம் சிந்த தயாராய் இருக்கிறோம் என்று வார்த்தைப்பாடு கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் எழுந்திருந்து பகைவர்கள் மேல் சிங்கங்களைப் போல் விழுந்தார்கள். போர் துவக்கத்தில் காற்று இவர்களுக்கு விரோதமாயிருந்தது. ஆனால் தேவ வல்லபத்தினால் மாறி கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாயிற்று. அப்படி இருந்தாலும் 5 மணி நேரம் வீரத்தோடு போராடினார்கள். கடைசியில் முகமதியர் கலங்கி பயந்து தோல்வி அடைந்தார்கள். அவர்களுடைய கப்பல்கள் ஏறக்குறைய எல்லாம் தண்ணீரில் அமிழ்ந்து போய் அநேகமாயிரம் போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களுடைய கப்பலில் அடிமை வேலை செய்திருந்த 15,000 கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டனர். அத்துடன் அந்த தோல்வியினால் அவர்களுடைய அகங்காரமும் வல்லபமும் தரைமட்டமாக்கப்பட்டது. இத்தகைய பெரிய யுத்தம் நடக்கும் வேளையில் புனித பாப்பானவர் தமது ஆலோசனையாளருடன் ரோமாபுரியில் சில காரியங்கள் பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பரிசுத்த தந்தை திடீரென ஆலோசனையாளரை நோக்கி, கிறிஸ்தவர்கள் வெற்றி அடைந்தார்கள், சர்வீஸ்வரனுக்கு தோத்திரம் சொல்வோம் வாருங்கள் என்றார். இவர் தூர திருஷ்டியினால் கண்டறிந்தது மெய்யாகவே அதே நிமிடத்தில் நிறைவேறியது. பரம தேவதாயின் அனுக்கிரகத்தினால் இந்த அற்புத வெற்றி கிட்டியது என அறிந்து கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற வார்த்தைகளை தேவமாதாவின் பிரார்த்தனையில் சேர்க்கவும், புனித ஜெபமாலை மாதாவின் திருநாளான அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அதற்காக கொண்டாடப்படவும் வேண்டுமென கட்டளையிட்டார். கிறிஸ்தவர்களே, நீங்கள் படும் இன்னல் இடைஞ்சல்களில் உங்களுக்கு அடைக்கலமான ஜெபமாலை மாதாவை பக்தியோடு மண்டாடி ஜெபமாலை சொல்லக் கடவீர்கள். ஜெபம். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, சகல வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிற இயேசுநாதரை நீர் பெற்றதினால் சகல ஞான செல்வங்களும் உடையவளாகிய அவைகளை மனிதருக்கு கொடுக்க உமக்கு வல்லபமும் மனதும் இருக்கிறதை பற்றி நான் மகிழ்ச்சியுற்று ஆறுதல் அடைகிறேன். ஆகையினால் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுத்து தேவரீர் என் எளிமைத்தனத்தை
பார்த்து இறங்கி என் ஜீவிய காலத்திலும் மரண வேளையிலும் எனக்கு வேண்டிய அனுகிரகங்களை கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக தேவ தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக தேவ தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக தேவ தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி காட்சியளித்து புதுமைகள் பல புரிந்த அன்னையிடம் மன்றாடுகின்றோம். இன்று துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையிடம் நம் வேண்டுதலாக நமக்காக பரிந்து பேச ஜெபமாலையும் மன்றாட்டு மாலையும் ஒப்பு கொடுத்து வணக்கம் செலுத்துவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க ஜெபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாற்றி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர்
தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியா இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜெபித்து இந்த முதலாம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்டு இந்த 2ஆம் 10 மணித்துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். தூய ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் தூய ஆவியின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபித்து இந்த 3ஆம் 10 மணித்துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இறை அன்னையின் விண்ணேற்றத்தை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜெபித்து இந்த 4ஆம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இறையன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பெற்றதை தியானித்து நாம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஜெபித்து இந்த 5ஆம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரேலே ரவேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, அடைக்கலமே வாழ்க. தியாகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் நோக்கி பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வில் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாயின் கனிவே, இனிய கன்னி தாயே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகத்தை படைத்த தந்தையே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை நல்வழிப்படுத்தும் தூய ஆவியே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் ஒன்றித்து வாழும் மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பெண்களுள் பேறு பெற்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கடவுளின் தாயே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். விண்ணக அரசியே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகோவியமே,
எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய ஆவியை புறாவடிவில் சிரமதில் பெற்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பன்னிரு விண்மீன்களை முடியென கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய ஆவியை புறாவடிவில் சிரமதில் பெற்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பன்னிரு விண்மீன்களை முடியென கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய்மையும் கனிவும் கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். சிரித்த முகத்தோடு பொலிவோடு இருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். நிலாவின் மேல் வீட்டிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகை என்னும் பாம்பினை நசுக்கிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தீமையை வென்ற புதிய ஏவாளே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். வான தூதர்கள் புடைசூழ வீட்டிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். எலிசபெத்துக்கு உதவிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கானா ஊரின் திருமண வீட்டாரின் துயர்துடைத்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திரு குடும்பத்தின் முகவொளியே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். இயேசுவின் முதல் சீடரான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருச்சபையின் துணை இரட்சகியான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருச்சபையின் தாயே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். விடுதலை கீதம் பாடிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். ஆகட்டும் என்று சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தாழ்ந்தோரை உயர்த்தச் சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பசித்தோரை நலன்களால் நிரப்பச் சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். இறைவனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருமண வரம் தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். குழந்தை பாக்கியம் தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தாம்பத்திய வாழ்வின் குறை நீக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருமண விவாகரத்தை முறியடிக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். குடும்ப உறவை நிறைவாக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். வியாபாரம் தொழிலில் வரும் தடைகளை தகர்க்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கண்ணீரோடு வருவோரின் துயர்துடைக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். மனபாரத்தோடு வருவோர்க்கு மகிழ்வினை தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உடல் நோய்களை தீர்க்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பில்லி சூனியம் மந்திர கட்டுகளை உடைக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உல்காம் சோபி தம்பதியரை இணைத்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தந்தை எரனிமாஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். யோகன் ஸ்மித்னார் என்பவரால் தீட்டப்பட்ட ஓவியமே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே,
எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பவேரிய புனித பேதுரு ஆலயத்தில் வீற்றிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். போர்களினாலும் விபத்தினாலும் அழியாத ஓவியமான எங்கள் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பல்வேறு சமயத்தவர்க்கும் அடைக்கலமான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகு அன்பு தாயே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். மண்டாடுவோரை புறக்கணியாத எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். எமக்கு அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கருணை பார்வையை எம் மீது திருப்பும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பலவீனத்தில் வலிமையான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். துன்ப முடிச்சுக்கள் அனைத்தும் அறிந்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுபண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசுநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கத்தக்கதாக எங்கள் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் பரிசுத்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. பரிசுத்த கன்னிமரி தாயே, நீர் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து திறந்த மனதுடன் அதை ஏற்றுக்கொண்டீர். உமது வாழ்க்கை பாதை கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் நிறைந்ததாய் இருந்தாலும் இறைவனில் நம்பிக்கை வைத்து புத்துணர்வுடன் இருந்தீர். ஆகவே துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் தாயே, எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்காக பொறுமையுடனும் மகிழ்வுடனும் தங்களை தயார்படுத்தவும், பிள்ளைகளினதும் இளைஞர்களினதும் எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமையவும், எங்கள் குடும்பங்களின் சகல தேவைகளும் நிறைவேறவும் வேண்டுமென்று தாயே உம்மை மன்றாடுகிறோம். இப்போது கேட்ட அனைத்து தேவைகளையும் உம்மிடம் கொண்டு வருகிறேன். கட்டுக்களை அவிழ்க்கும் பரிசுத்த தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னி தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியாரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த பீடமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே. அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்க இரக்கம் காட்டியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் கணவராகிய தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய மிக்கேலே, தூய ரபேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட வானதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.